Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி DDE எக்ஸாம்க்கான presentation tips தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைன் எக்ஸாம் வந்து எப்படி எழுதணும் எப்படி பிரசன்ட் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ வந்து ஆஃப்லைன் எக்ஸாம்ல வந்து எப்படி சிம்பிளா வந்து பிரசன்ட் பண்ணி காட்டினா வந்து பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நீங்க பார்ட் ஏல ஸ்டார்ட் பண்றீங்களா, பார்ட் பில ஸ்டார்ட் பண்றீங்களா, இல்ல பார்ட் சில ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு டாப்ல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஸ்டாஃபுக்கு தெரியும் இவன் வந்து பார்ட் ஏல வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிருக்கான், இல்ல வந்து பிட் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபுக்கே தெரியும். இன்கேஸ் நீங்க பார்ட் சில இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா டாப்ல வந்து பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு பெருசா வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் வந்து மார்ஜினுக்கு வெளியே போடுங்க. ஸோ மார்ஜின்குள்ள கொஸ்டின் நம்பர் எதுவுமே நீங்க வந்து போட்டாதீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறீங்க ஒன்னுன்னு சொல்லிட்டு மார்ஜினுக்கு வெளியே போட்டு அதுக்கப்புறம் வந்து எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர்ஸ் எதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதணும்னு எந்த அவசியமும் இல்லை. கொஸ்டினை வந்து ஹெட்டிங்கா போட்டுக்கோங்க. ஸோ நான் எல்லா எக்ஸாமுக்குமே இதை தான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த கொஸ்டினே வந்து ஹெட்டிங்கா நீங்க மாத்தி போட்டீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ ஹெட்டிங் வந்து நீங்க பிளாக் லெட்டர்ல எழுதினாலும் சரி, இல்ல வந்து ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி எழுதினாலும் சரி, எதுல வேணா எழுதிக்கோங்க. என்ன பொறுத்தவரையும் பிளாக்ல வந்து நீங்க ஹெட்டிங் போட்டு ப்ளூல வந்து ஆன்சர் எழுதினீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து நீட்டா இருக்கும். ஸோ பிரசன்டேஷன் பண்ணும்போது நீங்க வயலட்டோ ப்ரௌனோ யூஸ் பண்ணி கூட நீங்க பிரசன்டேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம வந்து கோடு போட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஸ்டாஃபுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கரெக்டா தெரியும். இன்கேஸ் நீங்க வந்து 20 மார்க் எழுதுறீங்கன்னா அது ஒரு 5 பேஜஸ் எழுதுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது இதை வந்து கோடு போட்டு கம்ப்ளீட் பண்ணிருங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணாதான் வந்து பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃபா எழுதாதீங்க, பாயிண்ட்ஸா போட்டு எழுதுங்க. அது வந்து ரொம்பவே முக்கியம். இன்கேஸ் நீங்க வந்து பேராகிராஃபா எழுதிங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து நீங்க ஹாஃப் பேஜ் எழுதுவீங்க. அதே பாயிண்ட்ஸா போட்டு எழுதும் போது அது 1 பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ ஈஸியா வந்து பேப்பர் வந்து ஃபில் ஆகும். ஸோ பாயிண்ட்ஸா போட்டு எழுதிங்கன்னா பாக்குறதுக்கும் நீட்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து பாயிண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார், இந்த மாதிரி ஆரோ மார்க் சிம்பிள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதிங்கன்னா பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். அதை வந்து ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணி கூட நீங்க ஸ்டார்ஸ், ஆரோ மார்க் அந்த மாதிரிலாம் வந்து போடலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பிரசன்டேஷன் ஐடியாஸ் தான். அதே மாதிரி டயக்ராம்ஸ் வந்து நிறைய போடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியலனாலும் டயக்ராம்ஸ் வந்து நிறைய வந்து வரைஞ்சு காட்டிங்கன்னா பேப்பர் வந்து சீக்கிரமா வந்து ஃபில் ஆகிரும். ஸோ பாயிண்ட்ஸா போட்டு எழுதுங்க, நிறைய டயக்ராம்ஸ் வந்து போடுங்க. இன்கேஸ் ஏதாவது டைப் கேட்குறாங்கன்னா அந்த டைப்பே வந்து டயக்ராம் மாதிரி போட்டு காட்டுங்க. அப்படி காட்டிங்கன்னா பேப்பர் வந்து ஈஸியா வந்து ஃபில் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸ், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸுக்குலாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ஃபார்முலாஸ் இருக்கும், அதே மாதிரி ஃபைனல் ஆன்சர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பாக்ஸ் போட்டு காட்டுங்க. ஃபார்முலாலாம் நீங்க எழுதினாலே வந்து உங்களுக்கு வந்து மார்க், ஸ்டெப் மார்க் இதெல்லாமே போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் அப் கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 20 மார்க் இருக்குன்னா அதை முழுசாக வந்து 20 மார்க்குக்கு ஒரே கொஷினாக கேட்காம 2 10 மார்க்காக வந்து பிரித்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கொஷின் நம்பரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போடணும். இப்போ 14th வந்து ஒரு 20 மார்க் கொஸ்டினாக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏபின்னு 2 சப்டிவிஷனாக வந்து 2 10 மார்க்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து 14A நெக்ஸ்ட் எழுதும் போது 14B அந்த மாதிரி வந்து மார்ஜினுக்கு வெளியே வந்து போட்டு எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் ஆன்சர் எழுதும் போது அதுக்குள்ளே வந்து சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் மார்ஜின்குள்ளே வந்து போட்டுக்கலாம் சப்ஹெட்டிங்ஸை. ஸோ கொஸ்டின் நம்பரை மட்டும் நீங்கள் மார்ஜினுக்கு வெளியே போடுங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்டாஃப்ஸ்க்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து பிரசன்டேஷன் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை வந்து அண்டர்லைன் பண்ணுங்க, ஹெட்டிங்கை வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பிரசன்டேஷன் பண்ணுங்க. ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு நீட்டாக எழுதிட்டே வாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே லாஸ்ட் மினிட்ல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதும், ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப சுமாராக போயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸ்டார்டிங் வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எழுதி ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் வந்து ஸ்டாஃப்க்கு வந்து உங்கள் மேலே வந்து நல்ல அபிப்பிராயம் வரும். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப கிறுக்கி அந்த மாதிரிலாம் எழுதிடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 20 மார்க் கேட்குறாங்க. அந்த 20 மார்க்குக்கு வந்து இப்போ வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஒரு 2 பேஜஸ் தான் எழுதுனா வரும். அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்னு கேட்குறாங்கன்னா அதோட டெஃபினிஷன் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுக்கு டயக்ராம்ஸ் இருந்தால் அதை போடுங்க. அதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக ரிலேட்டடாக எழுதி வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு 5 to 6 பேஜஸ்க்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ பேஜஸும் வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து எவ்வளோ பேஜஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக ஹேண்ட் ரைட்டிங் எழுதிருந்தா ஓரளவுக்கு ஆஃப்லைன் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகலாம். கொஞ்சம் நல்லாவே எழுதுனா கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்ஸே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னோட சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சளவு வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணனாலும் கொஸ்டின் நம்பர் வந்து கரெக்டாக போடுறது, ஹெட்டிங் எழுதி போகிறது, பாயிண்ட்ஸ் எழுதுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே தேங்க்ஸ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க, கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.